Hi friends, வணக்கம் and welcome to Chettinad kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல Chettinad ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். Chettinad marakkarika dosa. இத 3 in 1 ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இத பிரேக்ஃபாஸ்டாவும் சாப்பிட்டுக்கலாம், ஸ்நாக் ரெசிபியாவும் வச்சுக்கலாம். லஞ்சுக்குமே இது ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல சைட் டிஷ்ஷா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு வரும். எதையும் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்க முடியும். வாங்க நம்ம இப்ப மரக்கரிக்காய் தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். மரக்கரிக்காய் தோசை செய்யறதுக்கு 1 கப் இட்லி அரிசி எடுத்து வச்சிருக்கேன். துவரம் பருப்பு 3/4 கப் எடுத்திருக்கேன். ரெண்டையும் நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். அரிசி பருப்பு ரெண்டையும் தனித்தனியாக கழுவி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இதில் தேவையான தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். 3 மணி நேரம் போல் ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அரிசியும் பருப்பும் 3 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசியும் பருப்பும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஊற வச்சிருந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். அதோட கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வரமிளகா 6 மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சா போதுங்க, நைஸாக அரைச்சிட வேண்டாம். அரிசியை அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கட்டும். இதை இப்போ வேறு பவுலுக்கு மாற்றிட்டு பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்சுருந்த 3/4 கப் துவரம் பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இதையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். துவரம் பருப்பும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க. ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அரைக்கும்போது அரிசி கொஞ்சம் டைம் எடுக்கும், பருப்பு கொஞ்சம் குழகுலன்னு ஆயிரும். அதனால தனித்தனியாக அரைச்சி சேர்த்துக்கலாம், அதுதான் நல்லாயிருக்கும். அரைச்சி வச்சிருந்த அரிசியோட துவரம் பருப்பையும் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருந்த அரிசியும் துவரம் பருப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 10 வெங்காயத்துக்கிட்ட கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அரை மூடி தேங்காய் துருவுனது, பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணது கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குங்க, கொஞ்சமாக அதனால தண்ணி சேர்த்துக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். மாவு இந்த பதத்துக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். தவாவில் முதல்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை தோசையை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக தாங்க ஊற்றணும், குட்டி குட்டி தோசையாக வரும். ஒரே நேரத்தில் 2 அல்லது 3 தோசை சுட்டு எடுத்துடலாங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி விட்டுறலாம். இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்மளோட மரக்கரிக்காய் தோசை 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. எல்லா மாவும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். செட்டிநாடு ஸ்பெஷல் மரக்கரிக்காய் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.